சிலர் எப்படி இருக்கீங்க? செம்ம கான்ல இருக்கீங்கன்னு தெரியுது. ஸ்டோரிய கொஞ்சம் சின்னதா ஒரு ட்விஸ்ட்டோட நிப்பாட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எல்லாருக்குள்ளயும் தூண்டிட்டு இருக்கும். எங்க குரு அவங்க வேற லெவல்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சேன். பட் அப்பதானே நெக்ஸ்ட் என்னவா இருக்குங்கிற ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த த்ரில்லிங்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் சின்னதா ஆட் பண்ணேன் இதில். பட் உங்க எல்லாருமே செம்ம கோவத்தை அதை தூண்டிருக்குன்னு தெரியுது. செம்ம காண்டில் இருப்பீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அதுவும் ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆர்வம் என்ன 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 அந்த லெட்டர் அப்படி என்ன படித்தாங்க, ஏன் அழுதாங்க, என்னதான் அதில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இல்லையா? சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஸ்டோரி அவங்க லெட்டர் பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க, அதுதான் மெயினாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த லெட்டர் பார்த்து படிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க கிருத்திகா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்ததுக்கப்புறம் கிருத்திகா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உடனே வீரமங்கையாட்டம் அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவலில் போவாங்க. 4 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் போய் ஒரு இடத்துல இறங்குவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே மக்கள், ரொம்ப ஜனங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு இருப்பாங்க. இவங்க அப்படியே அழுதுகிட்டே கண்ணு தண்ணி அந்த தொடச்சிக்கிட்டே கண்ணு தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வராது, ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக நிறைய பேர் சேர் போட்டு எல்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அலங்காரமெல்லாம் தொங்கும். எஸ், வேறு ஒன்றும் இல்லை, சக்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவங்க படித்த அந்த லெட்டர் மேரேஜ் இன்விடேஷன், அதை பார்த்து தான் அவங்க அழுவாங்க. அதை பார்த்து தான் பதறி அடித்து அவங்க ஓடி வருவாங்க. அன்னைக்கு டேட்டுக்கு தான் இன்விடேஷன் மேரேஜ்க்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி தான் அந்த பத்திரிக்கையில் இருக்கும். லேட்டாக தான் கொரியர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு அவங்க பார்ப்பாங்க. எல்லா மணமேடையிலையும் ஃபஸ்ட்டு பொண்ணு பையன் தானே உட்காந்துருப்பாங்க. இங்கே சின்ன ட்விஸ்ட்டு, பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பட் சக்தியோட ஃபேஸ்லேயும் அதே ஹாப்பி இருக்குன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களும் ஹாப்பியாக எல்லோரும் கூட சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க போனதும் சக்தியை பார்த்து உடனே கத்துவாங்க, சக்தி அப்படின்னு கத்துவாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாரும் சக்தியை பார்த்துட்டு, கிருத்திகாவை பார்த்துட்டு, ஹே கிருத்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி, கிருத்திகா தான், இப்போதான் உனக்கு ஞாபகம் வருதா? இவ்வளோ நேரம் என்னோட ஞாபகமே உனக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 2 மந்த்ஸ்க்கு மேலாச்சு. என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒரு கால் பண்ணி பேசணும்னு கூட உனக்கு தோணலையா? இப்போ கூட உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீ ஹோமுக்கு அனுப்பிச்ச இன்விடேஷன் வச்சு தான் வந்தேன். அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவளா ஆயிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ எனக்கு ஹோப் கொடுத்த? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்ன எதுக்கு நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். உனக்காக நான் இருப்பேன்னு பொய்யான ஒரு ஹோப் எதுக்காக நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கிருத்திகா, நான் சொல்கிறது சக்தி இருந்துட்டு நான் சொல்கிறது கேளு கிருத்திகா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு அப்படின்பாங்க. அவங்க அழுதுகிட்டே அவங்களோட ஆதங்கத்தை ஃபுல்லாக கொட்டி தீர்த்துருவாங்க. இல்லை, நீ என்னை ஏமாத்திட்ட, மோசம் பண்ணிட்ட, உன்னை நம்பின பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதையாவது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் உன் லைஃப் பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேனே. நீ இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இனிமேல் உன் பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்திருப்பேன்ல. நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? உன்னால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல இல்லையா? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா ஆயிட்டேனா? அப்படி இப்படி எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டுவாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க. சக்தி இருந்துட்டு, கிருத்திகா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு கிருத்திகா அப்படி சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டாங்க. நீ எப்படி இப்படி பண்ணலாம்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கூட அவங்க கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சக்திக்கு கோவம் வந்து ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்மலா அவங்கள சமாதானம் பண்ண அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ சொன்னாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. ஸோ அதனால அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓங்கி ஒரு அறை கொடுப்பாங்க. ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டும் கையில் வச்சுக்கிட்டு, அடி, என்ன அடி, இதுக்கு இந்த அடி வாங்குறது தான் நான் இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்தேன்ல.
நீ இந்த மாதிரி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சக்தி. இவ்வளோ சீக்கிரமா என்னை மறந்துடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு நீ என்னை விட்டு விலகி போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சீக்கிரமா உன் மனசு மாறும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என்கிட்ட நீ பேசின வார்த்தைகள், எனக்கு கொடுத்த ஹோப் எல்லாமே ஒரு வெறும் வார்த்தையாவே போயிடுச்சுல்ல. எதுவுமே உன் மனசுல இருந்து எதையும் சொல்லலை. சொல்லணுமேன்னு சொல்லியிருக்க. நீ என் சக்தியே இல்லை. என் சக்தி மாறிட்டா. என் சக்தி எனக்காக இருந்தா. என்னோட சந்தோஷம்தான் அவளோட சந்தோஷம்னு வாழ்ந்தா. எனக்காக அவள் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருந்தா. அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருந்தா. அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா. அந்த ஒரு நம்பிக்கை தான் என்னையும் அவகிட்ட கூட்டிகிட்டு போச்சு. அதனால தான் நான் அவளை நம்பினேன். நான் எப்போ அவளை நம்ப ஆரம்பிச்சேனோ அப்போ என்னை இப்படி நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டா. நீ என் சக்தியே கிடையாது. நீ சக்தியாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ வேற யாரோ. நான் தான் முட்டாள்தனமாக இதை பார்த்து என் சக்தி இங்கே இருப்பா அப்படின்னு நினச்சி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும். இப்படி அவங்க டைலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சக்திக்கு ஐயோ கிருத்திகா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. அவங்க அழுதுகிட்டு அவங்க மாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சக்தி இதுக்கு மேலே இது இப்படியே பேச விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அத்தனை பேர் முன்னாடியும் அவங்கள ஹக் பண்ணி கன்னத்தில் கிஸ் பண்ணிடுவாங்க. கன்னத்தில் கிஸ் பண்ணதும் அப்போ தான் ஸ்டாப் ஆவாங்க. டோட்டலாக ஸ்டாப் ஆனதும் நல்லா 2 கன்னத்துலையும் கிஸ் பண்ணிவிட்டு கிருத்திகா ப்ளீஸ் அந்த ஹக் பண்ண அப்படியே ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விட. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு. எவ்வளோ வேணாலும் திட்டு. எவ்வளோ வேணாலும் அழுதுக்கோ. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடு. நீ மட்டுமே பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு இல்லை நான் எதையும் கேட்க ரெடியாக இல்லை. நீ என் சக்தி இல்லை. நீ மாறிட்ட அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பா ப்ளீஸ் கிருத்திகா நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளோ கெஞ்சுவாங்க. அப்போ தான் ஹர்ஷா வந்து என்ட்ரி ஆவாங்க. கிருத்திகா அதான் அவள் சொல்கிறாள், ஒரு நிமிஷம் அவள் சொல்கிறத கேளேன் அப்படின்பா. இல்லை ஹர்ஷா நீ பேசாத ஹர்ஷா. நீ கூட என்கிட்ட சொல்லலைல்ல. நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீயும் இப்படி பண்ணிட்ட. நீயும் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஐயோ கிருத்திகா அவள் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படிம்பாங்க. இல்லை முடியாது. நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு அவங்க கண்ணா பின்னான்னு காய்ச்சி மூச்சிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கே சொல்கிறது யார் சொல்கிறதையும் அவங்க காதலே வாங்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க மதர் என்ட்ரு ஆவாங்க. மதர் இருந்துட்டு கிருத்திகா அப்படிம்பாங்க. சடன் திரும்பி பார்த்தா மதர் நீங்களுமா இதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மேரேஜுக்கு நீங்களுமா இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எப்படி மதர் நீங்களே இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே 3 மதர்ஸும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ தான் பார்த்ததும் கிருத்திகா அப்படிம்பாங்க. அப்போ தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அப்போ தான் அவங்க சுயநினைவுக்கே வருவாங்க. அப்போ தான் 2 நிமிஷம் சைலண்ட் ஆகி ஆமாம் நீங்கள் தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறதா சொல்லி முன்னாடியே கிளம்பிட்டீங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சைலண்ட் ஆவாங்க. அப்பா இப்போயாவது சைலண்ட் ஆனியே அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிம்பாங்க. எப்படி புரியும்? யாராவது சொல்கிறது கேட்டால் தானே புரியும். நீ தான் யார் சொல்கிறதையும் கேட்க தயாராக இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சக்தி எனக்கு புரியல. அப்போது இந்த இன்விடேஷன் அப்படிம்பாங்க. அது அப்போது எல்லாருமே சேம் ஹர்ஷாவும் சக்தி அவங்க மதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் போட்ட ட்ராமா அப்படின்னு கோரஸாக சொல்லுவாங்க. என்ன ட்ராமாவா அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்திகா. ஆமாம் உன்னை இங்கே வர வைக்கிறதுக்கான ட்ராமா அப்படி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. அப்படியே சாரி கிருத்திகா திருன்னு முழிப்பாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு எதுவுமே புரியல அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். இங்கே வா உட்காரு ஃபஸ்ட்டு உட்காரு. இந்த ஜூஸியாவது குடி. ரொம்ப அழுது பார் மூஞ்சியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு இது குடி அப்படிம்பாங்க. நீ பேசாத அப்படிம்பாங்க. அப்பா சரி இந்த ஜூஸு குடி எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிம்பாங்க. அப்போ மதர் இருந்துட்டு குடி கிருத்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் மதர் சொல்கிறதுனால குடிக்கிறேன். பரவாயில்ல யார் சொல்லி குடித்தா என்ன, பரவாயில்ல குடி இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. பரவாயில்ல குடி அப்படிம்பாங்க. இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. கிருத்திகா நீ பேசாத அப்படிம்பாங்க. சக்தி சிரிச்சுக்கிட்டு சரிடி பேசலை நீ குடிக்கிறியா ப்ளீஸ் பாரு எப்படி அழுது கண்ணெல்லாம் அப்படியே பன்னு மாதிரி வீங்கி போய் இருக்கு. இப்படியாடி அழுவ சொல்கிறது கொஞ்சமாதிரி கேட்குறியா அப்படின்னு. நான் இப்போ ஜூஸ் குடிக்கட்டுமா வேணாவா அப்படிம்பாங்க.
சரி சரி நான் எதுவும் பேசல, நீ குடி அப்படி சொல்லுவாங்க. எங்க நீ விடுற, என்ன குடிக்கவே விட மாட்டேங்கிற, நீ பேசிக்கிட்டே இருக்க அப்படிம்பாங்க. சரிம்மா தாயே நான் எதுவும் சொல்லல, குடி அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. இப்ப சொல்லுங்க அப்படிம்பாங்க. என்ன சொல்லணும் அப்படிம்பாங்க. என்ன நடக்குது இங்க? இந்த பத்திரிக்கை என்ன? இந்த அலங்காரம் என்ன? நீ இந்த கோலத்துல இருக்கிறது என்ன? எனக்கு எதுவும் புரியல அப்படிம்பாங்க. அப்பா இது எல்லாமே நாங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக போட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பதான் கிருத்திகா அவங்க அப்பா உள்ள சாரி சக்தி அவங்க அப்பா உள்ள என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனதும் அவங்க அப்பா பார்த்ததும் கிருத்திகாவுக்கு பழசெல்லாம் அவங்க அப்பா தான் கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பாரு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து எந்திரிச்சு நிப்பாங்க. எந்திரிச்சு நின்னு அவங்கள பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவரும் எதுவும் பேச மாட்டாங்க, இவரும் எதுவும் பேச மாட்டாங்க. சைலண்ட்டா நிப்பாங்க. "நீ உட்காரு கிருத்திகா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சைலண்ட்டா நிப்பாங்க. ம். அவங்க சக்தி வந்து அவங்க அப்பாவ ஒரு பார்வை பார்ப்பாங்க. கிருத்திகாவ ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்ப இருந்துட்டு கிருத்திகா அவங்க சாரி கிருத்திகாவுக்கு பக்கத்துல சக்தி அவங்க அப்பா வருவாங்க. வந்து "சாரிம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அ இ அவ் கிருத்திகாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். "ஐயோ! அங்கிள் என்னது இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க போய் என்கிட்ட நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நீங்க போய் என்கிட்ட சாரி சொல்றீங்களே அங்கிள்" அப்படிம்பாங்க. "இல்லம்மா நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அங்கிள் எனக்கு புரியுது. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் பேரண்ட்ஸ் அந்த மாரி தானே முடிவெடுத்திருப்பாங்க. ஏன்னா, இதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல அங்கிள்" அப்படின்னு சொல்லுவாங்க. "உண்மைதாம்மா. ஆனா இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டுருக்க கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அங்கிள் பரவால்ல. இல்லம்மா, நான் உன் மனச ரொம்ப நோகடிச்சுட்டேன். நான் அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. "ஐயோ! பரவால்ல அங்கிள். நான் எதையும் மனசுல வச்சுக்கல. இருக்கட்டும் அங்கிள்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சக்தி பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிருத்திகா அவங்கள பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு சிரிக்கிற?" அப்படிங்கிற மாரி மொறச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அவங்க உடனே கைய வச்சுட்டு, நான் எதுவும் சிரிக்கலப்பா" அப்படிங்கிற மாரி, "ஓகே, ஓகே. யூ கேரி ஆன்" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிருத்திகா கிட்ட மதர் எல்லாரும், "நான் பிரச்சாரத்துக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சக்தி வீட்டுக்கு வந்து கிருத்திகாக்காக மதர் எல்லாரும் பேசுவாங்க. மதர் அண்ட் ஹர்ஷா இவங்க எல்லாருமே சக்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைப்பாங்க. "ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த காலத்துலயும் பொண்ணுங்களோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களையும் நீங்க மனுஷங்களா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்களோட உணர்வுகளையும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆணும், பெண்ணும் மட்டும் தான் திருமணம் பண்ணிக்கணும்னு எந்த சட்டத்திலயும் இடம் இல்லையே! உலகத்துல மக்கள் தொகை பெருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆண், பெண் தேவையே தவிர, ஒருவர் துணைக்கு ஒருவர் வேணும் அப்படின்னா, அதுக்கு ஆண், பெண் தான் வேணும்னலாம் கிடையாது. ஒருத்தருக்கு துணைக்கு ஒருத்தர் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க இருந்துட்டு போறாங்க. அன்பா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க, அக்கறையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்களுக்கு துடிப்பாங்க. அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாகிட்ட ஆல்ரெடி போன மாரி தான். கிருத்திகா விஷயத்துல ஹர்ஷா போய் அங்க மதர் கிட்ட சொல்லும்போது, மதர் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ, சேம் அவங்க அப்பாகிட்ட அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காதல்னா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஆண், பெண் சேர்ந்தா தான் காதல் அப்படின்னலாம் கிடையாது. உலகத்துல அவங்களோட உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பாலாம் சேம் அவங்க சொன்ன மாரி தான். இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், குடும்பம் வேணும், எப்படி உருவாகும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க சேம் டயலாக் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்ற மாரி ஒரு ஆண், பெண் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல குழந்தைங்க இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு குழந்தைய தத்தெடுப்பீங்கன்னா, இல்லன்னா இவங்களுக்கு துணை இவங்க, இவங்களுக்கு துணை இவங்க அப்படியே தானே இருந்துப்பீங்க. அதுவும் அவங்கள நீங்க குறை சொல்லுவீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஊருக்காக, உறவுக்காக தானே அவங்கள குறை சொல்லுவீங்க. கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு குழந்தை இல்ல. அ அப்படின்னும் அப்பவும் அவங்க 2 பேரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க சொந்தக்காரங்க அவங்க சொல்றாங்க. குழந்தை இன்னும் பொறக்கலையான்னு அவங்க கேட்குறாங்கன்னு நீங்க கேட்குறீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்சே, அவங்களுக்கு குழந்தை இல்லையா? புழு பூச்சி எதுவும் உண்டாகலையா? இந்த மாரியெல்லாம் கேட்பாங்க. அப்பவும் நீங்க அவங்களுக்காக தானே கேட்குறீங்களே தவிர, உங்க பொண்ணோட சந்தோஷத்த பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? ஊர் பள்ளி என்ன வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பேசும்.
எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். அதை ஏன் நீங்க காதுல வாங்கிக்கிறீங்க? உங்க பொண்ணோட சந்தோஷம் முக்கியமா? இல்ல ஊருக்காரங்க பேசுற பேச்சு முக்கியமா? ஊருக்காரங்க நீங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. நீங்க நல்லா இல்லைன்னா, ஐயையோ! நான் அப்பவே சொன்னேனே, இப்படியெல்லாம் இருக்காத, பார்த்து இருன்னு நீ அப்பவே கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நல்லா வாழ்ந்துட்டேன்னா, எனக்கு அப்பவே தெரியும். இவன் எப்படியாவது முன்னேறிடுவான்ட்டு. புத்திசாலி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி என்ன பண்ணாலும் ஊர்க்காரங்க உங்கள ஏதாவது ஒரு விதத்துல எப்படியாவது உங்கள பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, எது சரி, எது நல்லதுன்னு உங்கள அவங்க சிந்திக்க விடவே மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கோ அதுதான் உங்க காதுக்கு கொண்டு வருவாங்க. அத நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டுட்டு போவீங்க. உங்க மனசு அது குழப்பத்துல மனசோட குழப்பத்தையும், மைண்டோட குழப்பத்தையும் 2யும் போட்டு, மனசு சொல்றது கேட்கிறதா, இல்ல மூளை சொல்றது கேட்கிறதான்னு தெரியாம, எதையாவது ஒண்ணு எங்கேயோ இருக்கிற கோவத்தை எல்லாம் உங்க பொண்ணுங்க மேல காட்ட வேண்டியது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு குழந்தை இல்லையேன்னு அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீரை விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தம் மேல தான் தப்பு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைப்பாங்க. அவரும் என்ன பண்ணுவாரு, நல்லவர் தானே, அவர் எந்த குறையும் சொல்லல. அவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல, வேற வழி இல்லை, ஊருக்காகவாவது என் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும், என் பேரு சொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும், அதனால நான் ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. இவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அதையும் அவங்க பண்ணிப்பாங்க. இவ்வளோ கதை தேவையானு எனக்கு தெரில. பட் சொன்னால் ஓகேவா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மதர் அவங்களுக்கு சொல்லி, ரியாலிட்டி என்னங்கிறத சொல்லி, ஆல்மோஸ்ட் இப்போ எப்படி வந்திருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது ஆண் பெண்ணா தான் இருக்கணும்னு என்ன இருக்கு? பெண் பெண்ணாவே இருந்துட்டு போனேன். கவர்மெண்ட்டே அதை ஒத்துக்குச்சு. உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? கவர்மெண்ட் 1000 சொல்லும். நான் ஏன் அதை ஒத்துக்கணும்னா, அதுதான் நான் சொல்றேன். உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லுங்க. அதை ஒத்துக்கோங்க. நமக்கு அரசனும், கடவுளும் எல்லாமே நம்ம மனசாட்சி தான். நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது நம்ம செய்கிறதுனால நல்லது நடந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம், கெட்டது நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம். நல்லது நடந்துச்சுன்னா, நீ சொன்ன, நான் செஞ்சேன், நல்லது நடந்துச்சு, தேங்க்ஸ்டா அப்படின்னு நம்ம மனசுக்கு நாமளே சொல்லுவோம். கெட்டது நடந்துருச்சுன்னா அப்போ அந்த மனசு என்ன சொல்லணும், பயப்படாதடா, நான் இருக்கேன், இது போனால் இன்னொன்று இருக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன். நமக்கு நம்ம மனசு ஆறுதல் கொடுக்கும். ஸோ இப்படி எல்லாமே நம்ம மனசு தான் நமக்கு கடவுள். நாம் நல்லது நினச்சா அது நல்லது, கெட்டது நினச்சா அது கெட்டது. நீ கெட்டதாக பார்த்தா அது கெட்டதாக தான் இருக்கும், நல்லதாக பார்த்தா அது நல்லதாக தான் இருக்கும். நீ எப்படி பார்க்குறியோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஒரு செடியை நீ பார்க்கும்போது அது அழகாக சிரிக்குது, அன்பாக இருக்குது, செழிப்பாக இருக்குதுன்னு நினச்சா அது செழிப்பு. நீயும் ஒரு சோகத்தோடைய கவலையோட பார்த்தனா அதுவும் உன்னை சிரிக்கிற மாதிரி, உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி தோணும். அதுவும் சோகத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுமே தவிர அதுவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உனக்கு தோணாது. அதனால நீ ஊர் பேச்சு கேட்காத, மற்றவங்க பேச்சு கேட்காத, உங்கள் சொந்தக்காரங்க பேச்சு கேட்காத. இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். உங்கள் பொண்ணுங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களோட காதலை நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்வாங்க. நீங்கள் பிரித்து அவங்கள வேறொருத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாழ்வாங்களே தவிர ஆனால் நிம்மதியாக வாழ்வாங்களான்னு தெரியாது, சந்தோஷமாக வாழ்வாங்களான்னு தெரியாது. உங்களுக்காக வாழ்வாங்க. உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை வேணுமா, இல்லை அவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் மதர் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத சக்தி அவங்க அப்பா கிருத்திகா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் இதெல்லாம் கேட்டதுமே என் மனசு மாறிடுச்சுமா. என் பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னையும் என் பொண்ணாக ஏற்றுக்கிட்டேன். அவள் என் பொண்ணு, உன்னை என் பொண்ணாக ஏற்றுக்கிட்டேன். இந்த கல்யாணமும் உங்கள் 2 பேருக்கு நான் ரெடி பண்ண கல்யாணம் தான். நீ இங்கே வரமாட்டேன்னு மதர் சொன்னாங்க. அதனால் உன்னை வர வைக்கிறதுக்காக சக்தி சொன்ன ஐடியா தாம்மா இது. சக்தி சொல்லி தான் நாங்கள் இந்த இன்விடேஷனை பக்கத்தில் ஒரு ஃபேக்கான ஒரு பேரை போட்டு உன்னை இங்கே வர வச்சோம். ஆனால் சக்தி சொன்ன மாதிரியே நீ வருவேன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, பயங்கரமாக சிரிப்பாங்க. சக்தியும் பயங்கரமாக சிரிப்பாங்க. அப்போ இருந்துட்டு, எப்படி நான் நினச்ச மாதிரியே வந்து நிற்கிற அப்படிம்பாங்க. நீ பேசாத அப்படிம்பாங்க. ஓகே, சரி அப்பா, சரி ஓகே,
லேசாக இடிச்சிருவாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிம்பாங்க. உடனே இவங்க கிருத்திகா ஓடி போய் அவங்க மதரை ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் மதர் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா ஆனந்த கண்ணீர் நல்லா கண்ணீரோட அழுதுகிட்டே நல்லா ஸ்மைலிங்கோட அவங்கள ஹக் பண்ணி சந்தோஷமாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஹர்ஷாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சக்தி அப்படியே ஒரு பில்டப் கொடுப்பாங்க. பில்டப் கொடுத்தது அவங்க கிட்ட மட்டும் போக மாட்டேன். ஏய் நானடி அப்படிம்பாங்க. நீ எல்லாத்துக்கும் ஒர்த்தே இல்லை போ, இவங்க தான் எல்லாமே, நீ எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். ஏய் நான் இல்லாமல் எப்படி அவங்கெல்லாம் வந்தாங்க, நான் தான் சொல்லலை நீ எனக்கு வேணாம், நீ என்னை ஏமாத்திருக்க ஃப்ராடு அப்படிம்பாங்க. ஏன் நான் என்னடி பண்ணேன், எல்லாமே உனக்காக தான் தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம் நீ எனக்காக என்ன பண்ண, எதுவுமே பண்ணல அப்படிம்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்கிறது கேள்வி, முடியாது முடியாது. அந்த மண்டபத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி, அவங்க பின்னாடியே போய் சமாதானம் பண்ணுற மாதிரி, சொல்கிறது கேளுடி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டிம்பாங்க. முடியாது, இப்போ பாரு, இப்போ இங்கே வரப்போறியா இல்லையா, முடியாது அப்படிம்பாங்க. ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற அப்படிம்பாங்க. அப்படி தான் பிடிப்பேன், நீ தான் என்னை கூப்பிட வரவே இல்லைல்ல, எனக்காக நீ எதுவும் ஃபைட் பண்ணவே இல்லை. ஃபைட் பண்ணாமலையாடி இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற, ஆல்ரெடி 2 மாதமாக உன்னை பிரிஞ்சு தவிச்சிக்கிட்டு இருக்கேன்டி, ப்ளீஸ்டி அப்படிம்பாங்க. முடியாது கிருத்திகா அப்படிம்பாங்க. என்ன அடியே கிருத்திகா அப்படிம்பாங்க. என்ன அப்படிம்பாங்க. சொன்னா கேளுடி, நல்ல பிள்ளை இல்லை, ப்ளீஸ்டி, என் தங்கம் இல்லை, செல்லம் இல்லை அப்படிம்பாங்க. இல்லை எப்படி சமாதானம் பண்றது அடியே அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. அடியே அப்படிம்பாங்க. ப்ளீஸ்டி இப்போ நீ வரப்போறியா இல்லை அப்படிம்பாங்க. இல்லை என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. இப்போ வந்துட்ட பார்த்தியான்னு பார்த்துட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் அந்த மணமேடையிலே 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் காதல் ஸ்டோரி ஃபைனல் எபிசோட். நான் நேற்று ஃபைனல் எபிசோடு சொல்லலை, சும்மா சின்ன ட்விஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஸ்டோரி என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி ஃபைனல் எபிசோடையும் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு, நான் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மிங் சூன், சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் நியூ ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நியூ ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது. டைட்டில் மட்டும் நான் கூடிய சீக்கிரமாகவே சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக எடுத்துக்க மாட்டேன், டோன்ட் வரி, சீக்கிரமாக வந்துடும். ப்ளீஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, வியூஸ் ஓரளவுக்கு வருது, லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அந்த கொஞ்சம் கம்மியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேட்குறவங்களே, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே லைக்ஸ் கம்மியாக தான் கொடுக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண பர்சனாவது ப்ளீஸ் லைக் கொடுங்க. அண்டு வியூவர்ஸ், நிறைய பேர் வியூவர்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்களும் சீக்கிரமாக வந்து நம்ம ஃபேமிலியோட ஜாயின் ஆகிக்கோங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஃபேமிலியோட ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்து செம்ம ஜாலியாக எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஸ்டோரியை கேட்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹாப்பியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் ஓகே, ஸ்டோரி எப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். இன்றைக்கி ஸ்டோரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து